ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது 9வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனாய் வாழ்ந்தான் என்று சொல்லுகிறது. இரண்டாவது, அவன் தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு இணைந்து நடந்தான் என்று வேதம் காண்பிக்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட ஒரு காலத்துல? ஆவிக்குரிய கூட்டம் மாம்சத்தின் பக்கம் விழுந்து போன ஒரு காலகட்டத்திலே நோவா தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் தன்னுடைய உத்தமத்தையும் தேவனோடு உள்ள உறவையும் அவன் கவனமாக காத்து கொண்டான். ஆனால் அநேகர் தேவனை விட்டு விலகி போனது மாத்திரம் கிடையாது, காயினின் பரம்பரையோடு இணைந்து பாவத்திலும் சாபத்திலும் தேவனை விட்டு விலகி அவருடைய இருதயத்தின் நோக்கமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இருக்கிற காலத்திலே நோவா தன்னையும் தன் குடும்பத்தையும் சரியாக காத்து கொண்டதை பார்க்கிறோம். ஆக இந்த காலத்தில் சூழ்நிலையை பார்த்து, உலகத்தை பார்த்து, பாவிகளை பார்த்து, தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதை பார்த்து நாமும் சாக்கு போக்கு சொல்லுவர்களாய் இராதபடி நோவாவை போல உத்தமமாக வாழ்வதற்கும் தேவனோடு சஞ்சரிப்பதற்கும் தேவனை பிரியப்படுத்துகிற தேவ சித்தத்தை செய்கிற ஒரு தேவ பிள்ளையாக இந்த நாளில் இருக்க தீர்மானிப்போம், அர்ப்பணித்து வாழ்வோம். அப்பொழுது நாமும் நம்முடைய குடும்பமும் தேவ சித்தத்தை செய்வது மாத்திரமல்ல, அந்த நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த உலகத்துக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக நீங்களும் நானும் இருக்க கர்த்தர் நம்மை ஏற்படுத்துவார், உருவாக்குவார், பயன்படுத்துவார். நோவாவின் கையிலே பெரிய பொறுப்பொன்று கொடுக்கப்பட்டது போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும் பொறுப்பை கர்த்தர் நம் கையிலே கொடுப்பார். ஆமேன், ஆமேன்.